ஜென்சிஸ் ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்காங்க. அவங்களுக்கான ஃபியூச்சருங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கோட இருக்குது. நிறைய கம்பெனிஸ் வந்து ஜென்சிஸை வேலைக்கு எடுக்கிறதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வேலைக்கு எடுத்தவங்களை ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ரீசன்ட் ஸ்டடீஸில் வந்து பார்க்க முடியுது. ஜென்சிஸுக்கு அப்படி என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது, ஏன் அவங்களுக்கு வேலை செய்கிறதுல கஷ்டம் இருக்குது, ஜென்சிஸை வச்சு மற்றவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி நம்ம அலசி ஆராய போகிறது ஜென்சிஸுடைய ப்ராப்ளம்ஸ். வாங்க. ஜென்சி வேலை செய்யக்கூடிய இடங்களில் மோசமான ரெப்புடேஷன் எடுத்திருக்காங்க. ரெஸ்யூம் பில்டருடைய சர்வே எப்படி பார்த்தோம் அப்படின்னா 4ல் 3 மேனேஜர் வந்து 2K கிட்ஸோட வேலை பார்க்கவே முடியாதுப்பா, அதுக்கெல்லாம் அவங்க சரிப்பட்டு வர முடியாது அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. ஏன்னா ஜென்சிக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட கடன், அந்த கடன் அடைக்கிறதுக்கான EMI, இதெல்லாம் எப்படா புரட்டுறது அப்படின்னு பதட்டத்தில் இருக்காங்க. எப்படா வேலை செய்கிறதுலே கஷ்டப்படுறாங்கன்னா எப்படி அவங்க பதட்டத்தில் இருக்காங்க அப்படி தானே கேட்குறீங்க? பதட்டத்தில் இருக்கிறது அவங்க கிடையாது, அவங்களோட அப்பா அம்மா. அப்புறம் அவங்களுக்கு என்ன ப்ரெஷர்னு கேட்குறீங்களா? எப்படி நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிறத நினச்சி தான் அவங்க ப்ரெஷராக இருக்காங்க. அவங்க ப்ரெஷரை ஓரமாக நான் ஒதுக்கி வைப்போம். ஆனால் ஜென்சிலேயே ஓரளவுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களாகட்டும், இல்லை ஜென்சியை பெற்ற அப்பா அம்மாவாகட்டும், எப்படா லோன் அடைக்கிறது, இந்த மாதம் EMI கட்டுறதுக்கு எங்கேருந்துடா காசை தேடுறது அப்படிங்கிற மாதிரி தான் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ராத்திரியான தூங்க முடியலடி, நெஞ்செல்லாம் வலிக்குது. இப்படி கடன் இல்லாமல் எப்படா வாழ முடியும் அப்படின்னு ஒரு ஏக்கங்கிறது நம்ம எல்லாருக்கிட்டே இருக்கும். கடன் இல்லாமல் வாழணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய பணத்தை நம்ம வளர வைக்கணும். சேவிங்ஸுங்கிறது நல்ல மேட்டர் தான். ஆனால் பணத்தை சேவ் பண்ணுறதால மட்டும் நம்மளுடைய பணங்கிறது வளராது. ஏன்னா ஒரு காலத்தில் 1000 ரூபாய்க்கு ஏகப்பட்ட பொருளை வாங்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு வேளை ஹோட்டலுக்கு போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த 1000 ரூபாங்கிறது சரியாக போயிடும். அதான் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனுங்கிறது வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்மளுடைய சேவிங்ஸ்ங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை செஞ்சாதான் நம்மளுடைய பணங்கிறது வளரும். இந்த கடன் EMIங்கிற டென்ஷன் இல்லாமலையும் நம்மளுடைய ஃபியூச்சருங்கிறது இருக்கும். அப்படி புத்திசாலித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷனுங்கிறது வந்துச்சு. அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் சஸ்டைனபிள் வெல்த் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸில் நீங்கள் 2014 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9.5% அளவுக்கு ரிட்டர்ன் வந்துருக்கும். அதாவது 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாங்கிறது ரிட்டர்னாக கிடைச்சிருக்கும். அதாவது இந்த இண்டெக்ஸுங்கிறது சராசரியா ஆனுவல் ரிட்டர்னாக 37% and 25.2% அளவுக்கான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆனால் இந்த NFL இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி நாளுங்கிறது ஜனவரி 16. அதாவது இன்னும் 7 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறமா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய அமௌண்ட்லாம் தேவையில்லை. மாதம் 2000 ரூபாயிலிருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த NFL இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான லிங்க்குங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு முழுமையாக படிச்சு தெரிஞ்சு உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த NFL இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது 2.5 lakhs அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு வரக்கூடிய ரிட்டர்னுங்கிறது டாக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கட்டக்கூடிய மந்த்லி ப்ரீமியமோட 120 டைம்ஸ் அளவுக்கான நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம போடக்கூடிய பணத்தில் ஒரு பகுதி எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுவாங்க அப்படிங்கிறதுனால நம்மளுடைய பணம்ங்கிறது சேஃபாக இருக்கும். அதோட இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, NRIs கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மாதம் 18,000 ரூபா அளவுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 3 கோடி ரூபா அளவுக்கான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸோட இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எதுக்கு தவிர்க்கணும்? இப்போவே டீட்டெயில்ஸ்லாம் படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, அதோடைய கடைசி நாளுங்கிறது ஜனவரி 16 தான். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியிலேயே யாராவது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்து உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போது ஜென்சி எந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சாரி, ஜென்சியை வச்சு நாம எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத பார்ப்போம். 1997 2017 காலகட்டத்தில் பிறந்தவங்கள தான் ஜென்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. கரெக்ட், 2K கிட்ஸுங்கிறது தான் இந்த ஜென்சிஸ். இந்த ஜென்சிஸுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் டிஜிட்டல் நேட்டிவ்ஸ். பிறக்கும் போதே டிஜிட்டல் உலகத்துக்குள்ளே பிறந்தவங்க, வளரும் போதும் டிஜிட்டல் உலகத்துக்குள்ளேயே வளர்ந்தவங்க. அவங்களுடைய கை வந்து டிஜிட்டலில் விளையாடும். கம்ப்யூட்டர் பற்றியும் டெக்னாலஜிஸை பற்றியும் ரொம்ப ஈஸியாக வளரும் போதே கற்றுக்கிட்ட ஒரு ஜென்ரேஷன் தான் இவங்க. அதுக்கு தனியாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லாத ஒரு ஜென்ரேஷன் தான் இந்த ஜென்சி ஜென்ரேஷன். 90s கிட்ஸை விட எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஈஸியாக பழகக்கூடியவங்க, அன்பாக பேசக்கூடியவங்க, ரொம்ப சோஷியலைஸ் ஆகிறவங்க இந்த ஜென்சிஸ் தான். ஆனால் அது எல்லாமே இன்ஸ்டாகிராமத்தில், சோஷியல் மீடியாவில் தான் இவங்க பல் விளக்குறதுலேருந்து படுத்து தூங்குற வரைக்குமான எல்லா வேலையும் இருக்குது. அதை தாண்டி இவங்களுடைய உலகம்ங்கிறது பெருசாக எங்கேயுமே இருந்தது. இப்போ இந்த ஜென்சிஸை தான் வேலைக்கு எடுக்கிறதுக்கு பல கம்பெனிஸ் வந்து பயங்கரமாக பதறாங்க. அமெரிக்காவில் 1000 பிஸ்னஸ் லீடர்ஸ் மத்தியில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேயில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 6 கம்பெனியில் ஒரு கம்பெனி இந்த ஜென்சிஸை வேலைக்கு எடுக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி வேலைக்கு எடுக்கணும்னு நினைக்கிறக்கூடிய கம்பெனிஸோடைய சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 25% அளவுக்கு தான் இருக்குது. அதாவது 100 ஜென்சியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை வேலைக்கு எடுத்தாங்கன்னா அதில் 25 பேர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக தொடர்ந்து வேலை செய்கிறதுல தக்க வைக்கப்படுறாங்க. மீதி பாதி பேர் அவங்களாவே வேலையை விட்டுறாங்க. அடுத்த பாதி பேரை கம்பெனியை ஃபயர் பண்ணிடுது.
இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, முதல்ல வேலையை அவங்களே விட்டுறாங்கல்ல, அந்த கேட்டகரிக்கு நம்ம வருவோம். ஜென்சியில் 83% பேர் வந்து வேலையை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும்டா, அப்போ தானே வளர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்ல விஷயம் தானப்பா, அப்படி சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தால் தானேப்பா க்ரோ ஆக முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவங்க வேலையை மாற்றலை, இண்டஸ்ட்ரியாவே மாற்றுறாங்க. ஒரு நாள் ஐடியில் இருந்தாங்கன்னா திஸ் இஸ் போரிங் அப்படின்னு மறுநாள் வந்து ஏதாவது ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வேலைக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இதுவும் போரிங் அப்படின்னு அடுத்த வேலைக்கு போகிறாங்க. இப்படி இண்டஸ்ட்ரியாவே மாற்றுற அளவுக்கு தான் இவங்களுடைய ஜம்பிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிறது இருக்குது. 97% பேர் வந்து ஜாப் அப்படிங்கிறத ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவங்க பார்க்கல, அது அவங்களுடைய ஒரு ஐடென்டிட்டியாக பார்க்குறாங்க. ஜஸ்ட் வேலைக்கு போகணும் அவ்வளோதானே அப்படிங்கிறது அவங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்குது. அதே மாதிரி 41% பேர் டக்குன்னு வேலையை விட்டுறாங்க. எதுக்குடா வேலையை விட்டீங்க அப்படின்னு கேட்டால் ஆஃபீஸ் ரொம்ப டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் இருக்குது அப்படின்றாங்க. அப்படி என்னடா டாக்ஸின்னு கேட்டால் எக்ஸ்ட்ரா வேலை வாங்குறாங்க ப்ரோ அப்படின்றாங்க. அந்த எக்ஸ்ட்ரா வேலை என்னடான்னு கேட்டால் இன்றைக்கே வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போக சொல்கிறாங்க ப்ரோ. அதெல்லாம் முடியாது, எனக்கு 6 மணிக்கு மேலே எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு டக்குன்னு வேலையை விட்டுறாங்க. சரி, அப்படி வேலையை விடுறாங்கல்ல, வேலையை விடுறது கூட இன்னொரு வேலையை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் இந்த வேலையை விடுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. வேலையை விடுறவங்கள 73% பேர் அடுத்து என்ன வேலை அப்படின்னு தெரியாமல் தான் வேலையை விடுறாங்க. அது மட்டும் இல்லை, 74% வந்து நான் ஃப்ரீலான்சராக வேலை பார்க்குறேன், உங்ககிட்ட நேரடியாக வந்து ஆஃபீஸ்க்குலாம் வந்து வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற கண்டிஷனோட தான் இருக்காங்க. இப்படி அவங்க கண்டிஷன் வைக்கிறது இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் இல்லை, இது மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன தெரியுமா? அவங்க எந்த வேலைக்கு போகிறாங்களோ அந்த வேலைக்கான சம்பளத்தை ஹெச்ஆர் ஃபிக்ஸ் பண்ணுறாரோ இல்லையோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வேலைக்கு இந்த சம்பளம் அப்படின்னு அவங்க மைண்டில் ஃபிக்ஸடாக இருக்கும். 50,000 எனக்கு சம்பளம் வேணும் அப்படின்னு ஒரு வேலைக்கு கேட்குறாங்கன்னா அந்த ஹெச்ஆர், எப்பா இது எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், உன் சம்பளம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதுக்கான ஸ்கில் செட் இருக்கா, அதெல்லாம் பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. எனக்கு இவ்வளோ சம்பளம் வேணும், அதை கொடுத்துரு அப்படிங்கிறது அவங்களுடைய டிமாண்டாக இருக்குது. செகண்ட் டிமாண்டு ஒர்க் ஷெட்யூல் அப்படிங்கிறது ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இத்தனை மணிக்கு வா, இத்தனை மணிக்கு போ அப்படின்லாம் என்ன சொல்லக்கூடாது. நான் என் டைமுக்கு வருவேன், என் டைமுக்கு போவேன். அதே மாதிரி இந்த ஷிஃப்ட்டில் தான் நீ வேலை செய்யணும், அந்த ஷிஃப்ட்டில் தான் நீ வேலை செய்யணும் அப்படின்லாம் என்ன சொல்லக்கூடாது. எனக்கு பிடிச்ச ஷிஃப்ட்டில் தான் நான் வேலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுடைய டிமாண்டுங்கிறது அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரைட்டர் இருந்தார், அவருக்கு அசிஸ்டன்ட் ரைட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு ஆள் தேடினார். ஒரு ஜென்சி வந்து அவருக்கு கேண்டிடேட்டாக வந்தார், இன்ட்ரெஸ்டிங்காக எழுதினார், நல்லா இருக்குப்பா நீ நாளையிலேருந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிவிடு அப்படின்னப்போ அவர் வச்ச கண்டிஷன் என்ன தெரியுமா? நான் ஆஃபீஸ்க்கு வந்தால் தூங்குவேன், தூங்கிட்டு எனக்கு தோணும் போது தான் எழுதுவேன், அது உங்களுக்கு ஓகேனா நான் வேலைக்கு வரேன், இல்லைனா நான் வரல, ஓகேவா ப்ரோ அப்படின்னாப்புல. நான் சொல்கிற ரைட்டர் இப்போ போயிட்டுருக்கிற பல சீரியலுக்கு அவர் தான் ரைட்டர், அதே மாதிரி ஹாட்ஸ்டாருக்கெலாம் கூட அவர் தான் ரைட்டர். அவ்வளோ சீனியருக்கே ப்ரோ தான் பதிலாக வந்துச்சு. இனிமே இங்கே வரவானா சொல்லு. அதே மாதிரி ரிமோட்டில் வேலை செய்யணும், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரியான கேட்டகரியில் வேலை செய்யணும். அப்பப்போ மெடிக்கல் லீவ் வேணும். மெடிக்கல் லீவ்னா வயிற்றுவலிக்கு, தலைவலிக்கு, நெஞ்சு வலிக்கு அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. அப்பப்போ அவங்களுடைய மைண்ட் வந்து ஜாம் ஆகிடுமா, இந்த ஜாமை கிளியர் பண்ணுறதுக்கு எங்கேயாவது போய் உட்காந்துட்டு வருவாங்களாம், அந்த ஒரு நாளைக்கு லீவ் கொடுத்துடணும். அது எப்போ வரும், எப்படி வரும் சொல்ல முடியாது. ஏன்டா மைண்ட் ஜாமுக்கெல்லாமாடா லீவ் எடுப்பாங்க, புதுசாக அடிச்சு விடாரா அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. உண்மையிலேயே இப்படிலாம் நடக்குது. எங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேயே ஒரு தம்பி வேலை பார்த்தார், திடீர்னு 3 நாள் ஆளை காணும். எல்லாரும் பதட்டம் ஆகிட்டோம், ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, எங்கே போனார் ஏது பண்ணார் எதுவுமே தெரியல, எல்லாரும் ஆளை போட்டு தேடுறோம். 4ஆவது நாள் ஆடி அசைஞ்சு வந்தவர் திடீர்னு மைண்டு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, அதான் எங்கேயோ போயிட்டேன் அப்படின்னாரு. எங்கே போனார், எதுக்கு போனார் எதுவுமே தெரியாது. இப்படி ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை 3 வாட்டி இது மாதிரி காணாமல் போயிட்டார். 4ஆவது வாட்டி ஐயோ எங்கேருந்து ஆப்பிச்சிங்க, லோ சுகர் வேற வந்துட்டியும் ஆனால் அனுப்பிச்சிட்டிங்க. முடியாதரா சாமி, ஒன்னால எங்களுக்கு ப்ரெஷர் ஆகுது, அதனால கிளம்பிடுறா அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனிலேருந்து அனுப்பி வச்சுட்டாங்க. இது ஜென்சிஸோட பிரச்சனை. அடுத்து கம்பெனிஸ்லாம் ஏன் இவங்களை வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படிங்கிற மேட்டருக்கு வரும். கம்பெனிஸ்லாம் முதல்ல இவங்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வத்தில் இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி மில்லேனியல்ஸ், அதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் இவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சீனியராக ஆக 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 சம்பளம் ஏற்றி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. புது ஜென்ரேஷன் வராங்க, அவங்களுக்கு பாதி சம்பளத்தை கொடுத்தா போதும் வேலை வாங்கிடலாம் அப்படின்னு ஆசையோடு இருந்தாங்க இந்த கம்பெனிஸ்லாம். ஆனால் வந்து சேர்ந்தவங்க 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வாங்க வேண்டிய சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் கேட்கவும் ஆடி போயிட்டாங்க. சரி, அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு அவங்க கிட்ட ஸ்கில் செட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாக ஜென்சிஸ் கிட்ட கிடையாது. ஜென்சிஸோடைய உலகம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஜிட்டல் உலகத்தோட லாக் ஆகி போயிடுச்சு. அதை தாண்டி அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியல. எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் எதாவது ஒரு டுட்டோரியல் வீடியோ இருக்குது, அதை பார்த்து செஞ்சுக்கலாம், வேலைக்கு ஜாயின் பண்ணுவோம், அதுக்கப்புறம் போய் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்குது. கம்பெனிஸ் இவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி இவங்களுக்கான எல்லா ஸ்கில் செட்டையும் உருவாக்குறதுக்கு வேறு செலவு பண்ணணும், ப்ளஸ் இவங்களுக்கு சம்பளம் வேறு தரணும். எப்படி இது முடியும் அப்படிங்கிறதான் கம்பெனிஸுடைய கேள்விகளாக இருக்குது. சரி, அதையும் தாண்டி வேலைக்கு எடுப்போம் அப்படின்னு எடுத்தால்
ரெண்டாவது பெரிய பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா டிசிப்ளின். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்சிஸுடைய எதிர்பார்ப்புங்கிறது எப்படி இருக்குது, நான் எப்போ வேணால் வேலைக்கு வருவேன், எப்போ வேணால் வேலைக்கு போவேன், கேட்கக்கூடாது. நான் என்ன வேணால் ட்ரெஸ்ஸை போடுவேன், கேட்கக்கூடாது. நான் எப்படி வேணால் பேசுவேன், கேட்கக்கூடாது. நான் எப்படி வேணால் உன்னை கூப்பிடுவேன், கேட்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டிமாண்டாக இருக்குது. ஒரு கம்பெனி நல்லா வளரணும், எல்லாருக்கும் சம்பளம் தரணும் அப்படின்னா அந்த கம்பெனி சரியானபடி ப்ரொடக்ஷனுங்கிறத செய்யணும். அது செய்யக்கூடிய ப்ரொடக்ஷனை அது மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணி அது மூலமாக வரக்கூடிய லாபத்தை வச்சு தான் இவங்க எல்லாருக்கும் சம்பளம் தரணும். ஆனால் இவங்களுடைய இந்த இன்டிசிப்ளினான நடவடிக்கைகளால் சரியானபடி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நடக்கிறதே கிடையாது. இந்த டெட்லைனுக்குள்ளே இந்த ப்ராடக்ட் முடியணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அப்படின்னா அந்த டெட்லைனுக்குள்ளே அந்த ப்ராசஸையோ ப்ராடக்டையோ ஜென்சிஸ் முடிக்கிறதே கிடையாது. என்னப்பா டெட்லைன் நெருங்கிருச்சு, இன்னும் முடிக்காமல் இருக்கே அப்படின்னு கொஞ்சம் அழுத்தி சொல்லிட்டா கூட டாக்ஸிக்கான என்விரான்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு டக்குன்னு வேலையை விட்டுறாங்க ஜென்சிஸ். அந்த இடத்துக்கு இன்னொரு ஆளை பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே போதும் ஆகிடுது கம்பெனிஸுக்கு. ஸோ இவங்களை ரிலை பண்ணி நம்பி வேலை வாங்குறதுங்கிறது கம்பெனிஸுக்கு பெரிய படாத படம் இருக்குது. மில்லேனியல்ஸ் ஆரம்பித்த ஸ்டேஜில் இந்த கம்பெனியில் நம்ம வேலைக்கு சேர்ந்து இந்த வேலை நமக்கு நிரந்தரமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயத்தோட எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஒரு இன்செக்யூரிட்டிங்கிறது அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. கம்பெனிஸ் தான் இவனை வேலைக்கு எடுத்தா இருப்பானா இல்லையா அப்படிங்கிற இன்செக்யூரிட்டிஸ்குள்ளே போக ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களை அடித்த கம்பெனியை நீங்கள் அடிக்கிறீங்கல்ல, அதை நினைச்சு சந்தோஷமா இருக்குடா. வேதனையா இருந்தாலும் பெருமையா இருக்கு. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வேலை செய்யறதை இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கு, ப்ரொடக்ஷன் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த ட்ரெஸ் கோடு, டைமிங் இதெல்லாமே கொண்டு வராங்க. ஆனால் ஜென்சிஸ் அதுக்குள்ளே வர்றதுக்கே தயாராக இல்லை. அதனால இவங்களை ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முயற்சி செய்கிற கம்பெனிஸுக்கு கூட இது ஒரு பெரிய டாஸ்காக மாறிடுது. யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற எந்த விதமான லாஜிக்குமே ஜென்சிஸ்க்கு கிடையாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கொலிகையும் ப்ரோன் கூப்பிட்டுருவாங்க, கம்பெனியுடைய சிஇஓவும் ப்ரோன் கூப்பிட்டுருவாங்க. சிஇஓ கூட ஓகே ஸ்போர்ட்டிவாக இருப்போம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் கிளையன்ஸ் கிட்ட பேசும்போதும் அப்படி ப்ரோன்னு கூப்பிடும்போது அவங்க அஃபண்ட் ஆகினாங்கன்னா அதனால் பிஸ்னஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு நடக்காமல் போகுது. அதனால் அது பணம்ங்கிறது உள்ளே வராமல் மாறிடுது. இது எல்லாத்தையும் விட முக்கியமான பிரச்சனையை ஜென்சிஸ் கிட்ட சந்திக்கிறாங்க கம்பெனிஸும் ஹெச்ஆர்ஸும். அது என்னென்னா, ஜென்சிஸ் பார்க்கறதுக்கு ஜாலியான ஆட்களாக இருந்தாலும் பயங்கரமான டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தங்களாக இருக்காங்க. ஏன்னா அவங்களால சோஷியலைஸுங்கிறதே ஆக முடியல. அவங்களுடைய மொத்த உலகமும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் தான் இருக்குது. நேரடியாக ஒரு மனுஷனை பார்த்து பேசி பழகி அவங்க இருந்ததே கிடையாது, ரொம்ப குறைவு. ஒரு கட்டத்துக்கு மேலே டோட்டலாக அவங்க டிட்டாச் ஆகிடுறாங்க. தனி ஒருத்தனா அவங்களுக்குன்னே ஒரு உலகத்தை உருவாக்கி அதுக்குள்ளே தான் அவங்க வாழ்கிறாங்க. அது கம்பெனிக்குள்ளே வரும்போது மற்றவங்களோட சகஜமாக சிரித்து பேசி ஒரு கம்பெனிக்கான ஒரு ப்ரொஃபைல், ஒரு கம்பெனிக்கான சோஷியல் நெட்வொர்க்கிங்லாம் உருவாக்குறதுங்கிறது அவங்களுக்கு டஃப்பாக இருக்குது. அதனால் பழக மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படி சோஷியலைஸ் ஆகாததுனால டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. அவங்கள டிப்ரெஷன்லேருந்து திரும்ப கூட்டு வர்றதுக்கே கம்பெனிஸ் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழலாக இருக்குது. அதே மாதிரி ஸ்கில் செட்டுங்கிறத சுத்தமாக டெவலப் பண்ணிக்காத ஒரு ஜென்ரேஷனாக ஜென்சி ஜென்ரேஷன் இருக்காங்க. கம்ப்யூட்டர் பற்றி அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஃபோனை பற்றி அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், டெக்னாலஜி பற்றி அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வரக்கூடிய டெக்னாலஜியை பற்றிலாம் அவங்க ஈஸியாக கற்றுக்குறாங்க. எதுக்குப்பா அவங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டிடியூஷன்ஸும் அவங்களுக்கு இதில் ட்ரைனிங் கொடுக்கறத பெருசாக கவனம் செலுத்துறதே கிடையாது. ஆனால் உண்மையிலேயே கம்பெனிஸில் அவங்க வேலைக்கு போகும்போது அங்கே தேவைப்படக்கூடிய டெக்னாலஜிக்கான ஸ்கில் செட்டுங்கிறது அவங்களுக்கு சுத்தமாக இருக்கிறது இல்லை. இப்போ ஒரு பேசிக் டைப்பிங் கூட அவங்களுக்கு தெரியறதில்ல. ஒரு மெயிலை டிராஃப்ட் பண்ணணும், அதுக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியறது கிடையாது. இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜிங்கிறது எல்லா மெயில் பிளாட்ஃபார்ம் சாஃப்ட்வேர்ஸ்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை ஈஸியாக யூஸ் பண்ணிவிட்டு வேலையை செஞ்சிடலாம் அப்படிங்கிறது ஜென்சிஸுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மெயில் டைப் பண்ணோம்னா இதுதான் இவருக்கு மெயில் அனுப்ப போகிறேன், இதை பற்றி டக்குன்னு ஒரு 4 வார்த்தை அடி அப்படின்னா அடிச்சு கொடுத்துருது. அதை கிராஸ் வெரிஃபை பண்ணுறது கூட அவங்களுக்கு தெரியறதில்ல, டக்குன்னு அனுப்பிடுறாங்க. அந்த மெயில் தப்பாக இருந்து அதனால் ஒரு பெரிய இழப்பு ஏற்படும் போது தான் கம்பெனிஸ் உண்மையிலேயே இவங்களை வேலைக்கு வச்சுக்கணுமா வேணாமா, இவங்களுக்கு இந்த ஸ்கில் செட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குள்ளே போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்யூச்சரில் இவங்களை எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாயிடுமோ அப்படிங்கிறதான் ஹியூமன் ரிசோர்ஸ் ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணக்கூடியவங்களுடைய அச்சமாக இருக்குது. சரி, இந்த பிரச்சனைக்கான மெயின் காரணம் அப்படிங்கிறது என்ன? ஒரே வார்த்தை, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஜென்சிஸ் இன்னைக்கும் அவங்களுக்கான எல்லா தேவையும் அவங்க அப்பா அம்மா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க. மில்லேனியல்ஸுக்கு எது செய்கிறதா இருந்தாலும் கஷ்டப்பட்டு செய்யணும், அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டால் அடி விழும், நமக்குன்னு கஷ்டப்பட்டு நாமளே வாங்கினாதாண்டா உண்டு அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களுடைய ஷோல்டரில் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸுங்கிறத ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. நீ வேலைக்கு போயிட்டா தாண்டா கடன் அடைக்க முடியும், நீ வேலைக்கு போயிட்டா தாண்டா வீட்டு கடன் இருக்குது அதை அடைக்கணும், நீ வேலைக்கு போயிட்டா தாண்டா தங்கச்சி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காகவே அவங்க ஓட வேண்டிய சூழலாக இருந்தது. வேலைக்கு போனால் கூட நம்ம இந்த வேலையில் இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை பார்க்க முடியும்,
இந்த வேலையில் இருந்தால் தான் நம்ம கடன் அடைக்க முடியும், அதனால இந்த வேலையில் இருந்தாகணும், இந்த வேலையை எப்படியா தக்க வச்சாகணும், இந்த வேலையில் எப்படியா வளரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட அந்த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் அதிகமாக அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டாங்க. எப்படி இருந்தாலும் இந்த கம்பெனியில் இருப்பான்டா, அதனால் எவ்வளோ வேணால் வேலை வாங்கலான்டான்னு அன்டைமில் அடிக்கிறது, 18 ஹவர்ஸ்க்கு மேலே வேலை செய்யலான்னு நாராயணன் பேசுறது, இது எல்லாமே அதனால தான். ஆனால் ஜென்சிஸ் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க. எதுனாலும் எங்கள் அப்பா அம்மா பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமாக இருக்குது. டக்குன்னு ஒரு கஷ்டமாக வேலையை விட்டுறப்பா பார்த்துக்கலாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுறாங்க. அவங்க அப்பா அம்மா சொன்னாலும் அவங்க கேட்கக்கூடிய சூழலில் இல்லை. ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். பூ விற்கக்கூடிய ஒரு அம்மா, அவங்களுடைய பையன் எனக்கு ஐஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி 3 நாளுக்கு மேலே சாப்பிடாம இருந்து அடம் பிடிச்சி ஐஃபோன்கிறத வாங்கியிருக்கான். அதே மாதிரி கேடிஎம் பைக் வாங்கி தரணும்னு அடம் பிடிச்சி கடன் வாங்கி கேடிஎம் பைக் வாங்க வச்சவங்களும் இருக்காங்க. பைக்கை வாங்கி தரல அப்படின்னு தப்பான முடிவுகள் எடுத்ததும் இதே ஜென்சிஸ் தான். அதை காமிச்சு நானும் இப்படி செஞ்சுக்காமல் இருக்கணும்னா நான் கேட்குறத செய் அப்படின்னு அப்பா அம்மாவை பிளாக்மெயில் பண்ணக்கூடிய இடத்துல தான் 2K கிட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு செலவு பண்ணக்கூடிய ஒரு ஜென்ரேஷனாக ஜென்சிஸ் இருக்காங்க. எதுக்கோ செலவு பண்ணுறோம், ஏன் செலவு பண்ணுறோன்னு தெரியாமல் செலவு பண்ணுறாங்க. ரீசெண்டாக கோல்ட்பிளேயுடைய கான்சர்ட் அப்படிங்கிறதுக்கான டிக்கெட்டுங்கிறது 25,000 35,000 ரூபா வச்சுருந்தாங்க. அந்த டிக்கெட்டுங்கிறது இமிடியேட்டாக சோல்ட் அவுட் அப்படிங்கிறது ஆச்சு. அது அதிகமாக வாங்கினது ஜென்சிஸ் தான். ஒரு யூடியூபர் வந்து இந்த ஜென்சிஸ் கிட்ட போய் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டப்போ நிறைய பேர் வாங்கிட்டோமே, ஃபர்ஸ்ட் டைமாக வாங்கிட்டோம், ஃபர்ஸ்ட் ஆளாக போய் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கோல்ட்பிளே பேண்டில் இருக்கிற ஒருத்தவங்க பேர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டப்போ யாருக்குமே தெரியல. அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி எல்லாரும் போகிறாங்க, நாமளும் போவோம், நாமளும் வாங்குவோம் அப்படின்னு 25,000 ரூபா 35,000 ரூபா விலை கொடுத்து டிக்கெட்டு வாங்குறத அவங்க சந்தோஷமாக பார்க்குறாங்களே தவிர அந்த விலைக்கு நம்ம டிக்கெட் கொடுத்து வாங்குற அளவுக்கு அந்த கான்செப்ட் நமக்கு முக்கியமா அப்படின்னு அவங்க யோசிச்சு பார்க்குறதே இல்லை. அதே மாதிரி மிஸ்டர் பீஸ்டுடைய ப்ராடக்ட்ஸுங்கிறது இந்தியாவில் லான்ச் ஆச்சு. அதையும் போட்டு ஜென்சிஸ் தான் க்யூவில் நின்று வாங்கினாங்க. ஏன் இவ்வளோ அதிகமாக அவங்க செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வாழ்கிறது எங்கே? சோஷியல் மீடியாவில். அங்கே எது முக்கியம்? ட்ரெண்டிங் முக்கியம், ட்ரெண்டிங் சார்ட் தான் முக்கியம். இதுதான் இப்போ இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்குது, அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவங்க இவ்வளோ அதிகமாக செலவு பண்ணுறாங்க. கோல்ட்பிளே கான்சர்ட்டுக்கு போய் ஒரு செல்ஃபி எடுத்து போடுறதுக்கு அவங்க செலவு பண்ண தொகை 25,000 ரூபா. மிஸ்டர் பீஸ்டுடைய ஒரு கூல்ட்ரிங்கை வாங்கி அதுக்கு செல்ஃபி எடுத்து போடுறதுக்கு அவங்க செலவு பண்ணது ஒரு கூல்ட்ரிங்க்கு 400 ரூபா. இப்படி எதுனாலும் ட்ரெண்டிங்கில் இருக்குது, அதில் நம்ம பார்ட்டாக இருக்கணும்னு செலவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த செலவு பண்ணுறதுக்கான பணம்ங்கிறது அவங்களுக்கு அதிகமாக அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து, ஃபேமிலிஸ் கிட்ட இருந்து தான் வருது. இப்படி கேட்ட உடனே காசு தரக்கூடிய சூழலில் அவங்க வளர்ந்துட்டதால அதே எக்ஸ்பெக்டேஷன் தான் அவங்க வேலைக்கு போகக்கூடிய சூழல்லையும் வருது. எனக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது, அதுக்கு எனக்கு இவ்வளோ காசு வேணும், அதை தான் எனக்கு சேலரியா அப்படிங்கிறத அவங்களுடைய டிமாண்டாக இருக்குது. ஆனால் அதுக்கு அவங்க தயாராக இருக்காங்களா, அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட் இருக்காங்கிறத பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. எனக்கு இவ்வளோ சேலரி வேணும் அப்படிங்கிறது தான் அவங்க எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரிலேட்டடாக, பர்சனல் ரிலேட்டடாக இருக்காது. இந்த மாதிரி தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு பெரிய ட்ரிப்புக்கு போகணும், எல்லாரும் போகிறாங்க நாமளும் போகணும், இல்லை இதை வாங்கணும், எல்லாரும் வாங்குறாங்க நாமளும் வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்படி சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். மில்லினியல்ஸ் வந்தப்போவும் பழைய ஜென்ரேஷன் என்ன சொன்னாங்க, எப்பா இவங்களை வச்சு சமாளிக்க முடியல, எப்படி அவனுக்கு வேலை செய்ய போகிறானுங்கன்னு தெரில அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் மில்லினியல்ஸ் இது கடந்து வந்துட்டோம். அதே மாதிரி ஜென்சிஸை பார்த்து இன்றைக்கி அப்படி ஒரு கேள்விங்கிறது வைக்கப்படுது. அவங்களும் இதை கடந்து வருவாங்க. ஆனால் அதுக்கு அவங்க தயாராக இருக்காங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜென்சிஸ் ரெடியாக இருக்காங்களா, ரெடியாக இல்லையா? ஜென்சியாக இருந்தீங்கன்னா மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்கள். மில்லினியல்ஸாக இருந்தீங்கன்னா கோவம் கொப்பளிக்க பதில் சொல்லாமல் யோசித்து பதில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி பதில் சொல்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜென்சியாக இருக்கலாம், மில்லினியலாக இருக்கலாம். ஆனால் சம்பாதிக்கிறக்கூடிய காசை கரெக்டாக சேர்த்து வச்சாதான் கடன் இல்லாமல் இருக்க முடியும். அப்படி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் சஸ்டைனபிள் வெல்த் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த NFOல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல ரிட்டர்ன்ங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப அதிகம். மறந்துடாதீங்க, இந்த NFOல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி நாளுங்கிறது ஜனவரி 16 இன்னும் 7 நாட்கள் தான் இருக்குது. அதனால் இப்போவே உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதம் 2,000 ரூபாயிலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுங்கிறது 2.5 லட்ச ரூபா அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்னுங்கிறது டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ப்ளஸ் NRIs இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மாதம் 18,000 ரூபா கட்டினாங்கன்னா உங்களுக்கு 3 கோடி ரூபா அளவுக்கான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. எல்லா பெனிஃபிட்ஸையும் இதோட மற்ற விஷயங்களையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்க் செக் பண்ணி பார்த்து முழுமையாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபியூச்சரை செக்யூர் பண்ணுங்கள். சரி, ஓகே பிக் பஸ், ஜென்சி சந்திக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசிட்டோம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பை.